அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நான் முருங்கைக்காய் எடுத்துட்டு போனேன். அது பயங்கர பேசும் பொருளாச்சு. நீங்க என்னை பத்தி பேசுற அளவுக்கு நீங்க கண்டிப்பா பெரிய ஆள் தான். ஏன்னா நீங்க காஷ்மீர்ல ராணுவத்துக்கு கூட துணையா நின்று வெயில்லையும் புயல்லையும் மழையிலையும் அந்த துப்பாக்கியோட நாட்டை பாதுகாக்கிறவங்க. அடுத்தவங்களை பத்தி பேசும்போது கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. பாக்கியராஜ் சாருக்கு தெரியும், உண்மையிலேயே என்ன நீங்க வசைபாடியவர்கள், விமர்சனம் பண்ணியவர்கள். கே பாக்கியராஜ் சாரோட அடையாளம் முருங்கைக்காய். ஒரு காலத்துல முருங்கை விளைச்சலுக்கு அதிகமாக பயன்பட்டது நம்ம கே பாக்கியராஜ் சார் அப்படின்னு அப்போ உள்ள விவசாயிகள் எல்லாம் பெருமைப்பட்டிருந்தாங்க. அப்படி பெருமைக்குரியவரை என்னை வச்சு வணக்கம். சமீபத்தில் மறைந்த இயக்குனர் கே பாக்கியராஜ் சார் அவருடைய மறைவு திரையுலகுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே மிகப்பெரிய இழப்பு. எனக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவரோட சிஷியர் நான். அவர் பார்த்து வளர்ந்த பையன் இந்த கூல் சுரேஷ். எனக்கு மிகப்பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லை, அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போனேன். அது பயங்கர பேசும் பொருளாச்சு. என் மனசை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா நான் ஒரு சினிமா நடிகர். என்னோடய ஸ்டைலில் தாங்க நான் அஞ்சலி செலுத்துவேன். பாக்கியராஜ் சாருக்கு தெரியும். அவர் நான் ஒரு முறை சந்திக்க போகும்போதும் முருங்கைக்காய் வாங்கிட்டு போய் தான் அவரை சந்திப்போம். அவர் என்னை கிண்டலாக பேசுவார். நேற்று கூட அது வீடியோவில் நான் அந்த ப்ரெஸ் மீடியா பீப்புள்கிட்ட பேசும்போது அதை நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை யாரும் கவனிக்கல. நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்தது தான் எல்லோரும் ட்ரோல் பண்ணி என் மனசு புண்படும்படியாக பயங்கரமாக பேசியிருந்தீங்க. ஆனால் இருந்தாலும் ப்ரெஸ் மீடியா பீப்புள் அப்புறம் சினிமாக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் கூல் சுரேஷ் உண்மையான அஞ்சலி தான் செலுத்தியிருக்காரு அப்படின்றது. ஆனால் உங்களுக்கு, அதாவது சினிமாவையும் தாண்டி உள்ளவங்களுக்கு ஒரு பேசும் பொருளாக இதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு என்னை பயங்கரமாக வசைப்பாடி இருக்கிறீங்க. அந்த வசைப்பாடிய விமர்சனம் பண்ணிய அவங்க எல்லாருக்கும் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆள் தான். ஏன்னா நீங்கள் காஷ்மீரில் இராணுவத்துக்கு கூட துணையாக நின்று வெயில்லையும் புயல்லையும் மழையிலையும் அந்த துப்பாக்கியோட நாட்டை பாதுகாக்கிறவங்க. இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தரதுக்காக பாடுபட்ட உங்களோட பேரம் பேத்தியாக இருக்கிறவங்க தான் நீங்களாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களாம் என்ன வசப்பாடி இருக்கீங்க இல்லையா? ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்தவங்களை பற்றி பேசும்போது கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. விஜய் சார் சொன்ன டைலாக் தான், அடுத்தவங்க வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யாதீங்க. அடுத்தவங்க வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யாதீங்க, சரிங்களா? எனக்கு தெரியும், பாக்கியராஜ் சாருக்கு தெரியும், உண்மையிலேயே என்ன நீங்கள் வசைபாடியவர்கள், விமர்சனம் பண்ணியவர்கள் பாக்கியராஜ் சார் மேலேருந்து உங்களை தண்டிப்பார். கூல் சுரேஷை நம்ம தவறாக சித்தரிச்சிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களை தண்டிப்பார். இதே மாதிரி தான் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் பல கோடி உதவி செய்திருக்காரு. அவர் அன்னைக்கு ஏதோ ஒரு உதாரணத்துக்கு அந்த நாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் எதனோட நோக்கி சொன்னாரே தெரியல, ஒரு உதாரணத்துக்கு சொன்னது அது வேற மாதிரி அதை விமர்சனம் பண்ணி மாஸ்டர் பாருங்க மாஸ்டர், நீங்கள் பல கோடி பேருக்கு உதவி செய்தவர். அந்த லாரன்ஸ் மாஸ்டரையே ஒரு செகண்டில் மக்கள் எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகம். இவ்வளவு ஏங்க நடிகர் பாவா லட்சுமணன் வாமா மின்னல் அப்படின்னு சொல்லுவார்ல, அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு தங்க இடம் இல்லாமல் இருக்கிறப்போ லெஜண்ட் சரவணன் அவர்கள்ட்ட இந்த கூல் சுரேஷ் 2 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுத்தார். முதலாக லெஜண்ட் அவர்கள் பாவா லட்சுமணனுக்கு உதவி செய்தார். மிகப்பெரிய உதவி. அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? என்னை பற்றி பேச வேணாம். லெஜண்ட் அவர்கள் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு யாருன்னா அதை பற்றி ஒரு வீடியோவில் அவர் ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பீங்களா? ஏன் சொல்லலை? அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு வீடியோ ஓடாது, சப்ஸ்கிரைபர் ஏறாது, இன்ஸ்டாகிராமில் லைக் வராது. அதான் அர்த்தம். இருந்தாலும் நல்லா இருங்க. விஜய் சார் சொன்னது தான், நீங்கள் 4 சவுத்துக்குள்ளே இருந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மைக் வச்சுட்டு நல்ல கேமரா வச்சுட்டு அடுத்தவங்க வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க. பார்த்திபன் சார் மறைவு அப்போ அந்த வண்டி இறுதி ஊர்வலம் போகிற வண்டியில் முன்னாடி
ஆ, உம், உம், பாக்கியராஜ் சார் அவரோட வண்டிக்கு முன்னாடி என்னால் பேசவே முடியல, வாயெல்லாம் உலருது. பார்த்திபன் சார் என்றும் அன்புடன் கே பாக்கியராஜ் அப்படின்னு ஒரு லெட்டர் பேட் வச்சு பேனா வச்சிருப்பாரு. அது ஏன்? அவருடைய அடையாளம். அந்த மாதிரி தாங்க கே பாக்கியராஜ் சாரோட அடையாளம் முருங்கைக்காய். ஒரு காலத்தில் முருங்கை விளைச்சலுக்கு அதிகமாக பயன்பட்டது நம்ம கே பாக்கியராஜ் சார் அப்படின்னு அப்போ உள்ள விவசாயிகள் எல்லாம் பெருமைப்பட்டிருந்தாங்க. அப்படி பெருமைக்குரியவரை என்னை வச்சு இப்போவும் சொல்கிறேன், என் நண்பன் சாந்தனு, கிக்கி, பூர்ணிமா மேடம், ஒருவேளை நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்தால் என் மனப்பூர்வமான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அடுத்தவங்க வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்னை வசைபாடியவர்களை பாக்கியராஜ் சார் தண்டிப்பார், கண்டிப்பாக தண்டிப்பார். அனாவசியமாக ஒரு கூல் சுரேஷை நம்ம வசைபாடிட்டோம், தவறாக சித்தரிச்சிட்டோம். உங்களுடைய வீடியோ ஓடணும், சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்றதுக்காக 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டு அடுத்தவங்களோட விஷயத்தையே பற்றி பேசி பேசி நல்லா இருங்க.